மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை சமூகமே, உலக வரலாற்றில் வல்லரசு நாடுகளில் ஒன்றாக பிரான்ஸ் நாட்டில் 100 ஆண்டுகளாக நடந்த உள்நாட்டு போரில் மக்களின் இயல்பு நிலை குலைந்து சிதறி குழப்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில்தான் லூர்து என்னும் நகரில் மெசபியல் மகளை குகையில் அன்னை மரியா சிறுமி பெர்னதெத் சௌரிஸ்க்கு 1858ஆம் ஆண்டு காட்சி கொடுத்தார். கண்ணை பறிக்கும் வெள்ளை நிற அங்கியும் இடையில் நீலற்ற பட்டையும் தலையை மூடியபடி அழகான பெண் பெர்னதெத்துக்கு தோன்றினாள். தங்க நிற ஒளி பாதத்தை தழுவியிருந்தது. அப்பெண் அவளை ஜெபமாலை சொல்லும்படி அழைத்தார். இருவரும் ஜெபித்தார்கள். அப்பெண் திருத்துவ புகழ் மட்டுமே சொன்னார். ஜெபமாலை முடிந்ததும் அவர் மறைந்தார். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் 200 கர்தினாலர் மற்றும் ஏராளமான ஆயர்கள் கூடிய அவையில் மரியா ஜென்ம பாவமில்லாமல் பிறந்தார் என்பதை பிரகடனப்படுத்தினார். 4 ஆண்டுகள் கழித்து அன்னை மரியாவே காட்சியளித்திருந்தார். 18 முறை காட்சியளித்தார். 3வது முறை காட்சியளித்த போது 2 வாரம் இங்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிப்ரவரி 24ஆம் நாள் அவர் பாவ கழுவாய் என்று சொன்னார்.
9வது முறையாக காட்சியளித்த போது அந்த ஊற்றிலிருந்து நீர் அருந்தி செடிகளை பறித்து உண்பாயாக என்றார். அதை செய்ததில் நோய் நீங்கியது. குருடர் ஒருவர் கண்களை கழுவிய பின் பார்வையடைந்தார். 1858ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் மாதா நாமே அமல உற்பவம் என்று அறிவித்தார். ஒவ்வொரு முறையும் தவம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அன்னை லூர்தன்னை இறை திருக்குலம் அறிந்து வாழ்ந்தது போல் நாமும் வாழ்வோம் என உறுதியெடுத்து பக்தியுடன் திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்றைய தெய்வீக திருப்பலியானது திருப்பலி ஒப்புக் கொடுப்பவர்கள் திரு தேவ இரக்கம் புஷ்பராணி குடும்பத்தினர். புஷ்பராணி அவர்களுக்கால் நல்ல முறையில் குணமாக வேண்டியும் மகனுக்கு திருமண வரம் அமைய வேண்டியும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இப்பலியானது நம்முடைய பங்கு தந்தை விரைவில் நல்ல முறையில் குணமானதற்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் அந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். இதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையாகிய லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அவருடைய தெய்வீக பரிந்துரையின் உதவியினால் எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுவிட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66 10 முதல் 14 வசனங்கள் முடியும். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவேறுகள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பிப்பார். ஆண்டவர் கூறுவது போல் இதுவே ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்து நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுகமாக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் பெண் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசுபோல் வளரும். ஆண்டவர் நம் ஆற்றலை தம் ஊழியர்களுக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அவர் என்னோடு
வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 11. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போதும் உண்டு, பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, லூர்து மாதாவுடைய அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழா வாழ்த்துக்கள். உண்மையிலே இன்னைக்கு தாயினுடைய அந்த சரியான திருவிழா. அந்த திருவிழாவிலே உண்மையிலேயே நான் மகிழ்ந்திருப்பது எளிய ஊராக இருந்தாலும் அந்த திருவிழாவிற்காக தேவ அன்னையை மிக அற்புதமாக மிகச்சிறப்பான முறையிலே அதை அலங்காரம் செய்து வைத்திருப்பது மிக அற்புதமான ஒன்று. மிக மிக அற்புதமான நம்முடைய அன்பை வெளிக்காட்டுகின்ற ஒரு அடையாளம், நம்முடைய நன்றியை வெளிக்காட்டுகின்ற அடையாளம். எளிய ஊர் தானே, சிறிய ஊர் தானே என்று அல்லாமல், எங்கள் தாய், அவள் எங்களுடைய அன்னை, எனவே நாங்கள் சிறப்பாக அதை அலங்கரித்து செய்வோம் என்று சொல்லி மிக அற்புதமாக அதை செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே திருவிழாவை காட்டிலும் இதுதான் அற்புதமான திருவிழா என்று சொல்லுவேன். ஏனென்றால் திருவிழாவில் புது ட்ரெஸ் எடுத்திய அப்போ என்னாகும், எண்ணம் ஃபுல்லாக புது ட்ரெஸ்லேயே இருக்கும். ஆமாம் தானே? ஆமாம். அப்பா அம்மார்களுக்கு திண்டாட்டம், இத்தனை ட்ரெஸ்ஸுக்கு நான் காசை எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறதுல அவர் வருமானத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். மண்டையை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்புறம் என்ன வரும், சப்பரெல்லாம் வரும் இல்லையா? சப்பரத்துக்கு ராத்திரி ஃபுல்லாக நிற்கணுமே அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு அது வேறு சங்கடமாக இருக்கும் இல்லையா? செய்திருவாங்க மாதாவுக்காக. ஆனால் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், மிச்சின நல்லதாகணும்னு பல விதமான டென்ஷனில் எப்படியா திருவிழா முடிச்சிடணும் நிர்வாகிகள்லாம் அந்த டென்ஷனில் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பாடகர் குழு என்ன செய்வாங்க, எப்படியாவது பாட்டு பாடிடணும், சூப்பராக பாடிடணும், பங்குச்சாமிட்டு திட்டு வாங்கிடக்கூடாது, பெஸ்ட்டாக பாடிடணும் அப்படின்னு செய்வாங்க. அவங்க என்ன ஃபுல்லாக பாட்டிலே இருக்கும். அப்படிதானே? பாட்டிலே இருக்கும். இப்படியாக இந்த திருவிழா காலங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று நினைத்து கலங்கி கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த நாளிலே இதையும் பற்றி நீங்கள் கலங்குனீங்களா? எதை பற்றி கவலை இல்லை, ட்ரெஸ்ஸை பற்றி கவலை இல்லை, மற்ற இந்த காரியத்தை பற்றில அமைதியாக மனம் அமைதியோடு திருப்பலியில் இருக்காது. உங்கள் எண்ணம் எது மட்டும் தான் இருக்கும், திருப்பலியில் மட்டும்தான் இருக்கும். எனவே இது அந்த திருவிழாவிட சிறந்த திருவிழா என்று சொல்லுவேன். எனவே ஆடம்பரமாக கொண்டாடுகின்ற பொழுது நம்ம மனம் திருப்பலியை தவிர்த்து வேறு எல்லாவற்றிலும் பதபதைக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் எளிமையாக கொண்டாடப்படுகின்ற இந்த திருவிழாவிலே உங்கள் மனம் திருப்பலியின் மீது மட்டும் என்ன செய்கிறது, கவனம் கொள்ளுகிறது. எனவே உங்களை பார்க்கின்ற பொழுது தேவமாதா என்ன செய்வார்கள், மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள், மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே இந்த நாளிலே தேவமாதா உங்களை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உண்மையிலேயே
கடவுள் ஒரு அதிசயமான ஒரு தாயை நமக்கு தந்திருக்கின்றார். இப்போ அம்மா எனக்கு அற்புதத்தை செய்திருக்கிறாங்க பார்க்கும்போது, இந்த நாளிலே மட்டும் அற்புதத்தை செய்யல, இந்த நமக்கு அற்புதமாக அவர்கள் அதாவது காலம் கடந்து அற்புதம் செய்ய வல்லவள் என்பதை அற்புதமாக இந்த லூர்து நகர் காட்சியிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே விரதத்து சிறுமிக்கு அழகாக முன்னரையிலே வாசித்தார்கள். அருமையாக காட்சி கொடுத்து அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள்? நாமே அமல. அப்ப இது 1800 எத்தனாவது வருஷம்? 1858 நாளா 8 சாமி 4 ஆண்டு கேட்டவுடனே 4க்கு வந்துட்டு பத்தியா 8ல காட்சி. ஆனால் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1854ல திருத்தந்தையானவர் பிரகடனப்படுத்துகிறார். எதை? அமல உற்பவி. மரியாள் அமல உற்பவி என்று பிரகடனப்படுத்துகிறார். அப்போ அந்த திருத்தந்தையினுடைய அந்த வாக்கு பிரமாணம், அந்த விசுவாச பிரகடனம் என்பது அது உண்மையானது, அது தூய ஆவியானவரால் சொல்லப்பட்டது என்பதை 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதே வார்த்தையை என்ன செய்கின்றார்? சொல்லுகின்றார். இதே போல இடையில் இன்னொரு காட்சியிலும் அவர் லேடி ஆஃப் மிராக்குலஸ் மெடல் என்று சொல்லுவார்கள். அது அதுக்கு முன்பு, ஆனால் அது அப்பொழுது பிரசித்தப்படவில்லை, அதனால் அது எனக்கு தெரிந்திருக்காது. எனவே அந்த இடத்திலே தேவ மாதாவும் அந்த காட்சியிலே, அந்த ஒரு அருட்சகோதரி கொடுத்த காட்சியிலே உண்மையிலேயே அந்த மாசு மறுவிற்ற அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். எனவே என் அன்பு பிள்ளைகளே, ஆனால் தன்னுடைய பெயரை நாமே அமல உற்பவம் என்று சொன்ன அருமையான ஒரு காட்சி இந்த லூர்து மாதா காட்சி. தன்னை அன்போடு தன் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். இன்னைக்கு பாருங்க, மாதா மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்ல, ஆண்டோடைய வார்த்தை எனது நேரம் இன்னும் வரவில்லை. நீதியின் தேவன், கடவுள்கிட்ட இரக்கமும் உண்டு நீதியும் உண்டு, அப்படிதானே? ஆண்டோட இரக்கம் உண்டு நீதியும் உண்டு. நல்ல பாவம் செஞ்சுட்டு நாக்க நீடி நன்மை வாங்கினாக்கா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? உடனே என்ன செய்வாரு? பாவம் செய்யாதன்னு சொல்லத்தானே செய்வாரு. இரக்கமும் உண்டு இல்லையா? கல்லை யார் எரிய வேண்டும்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல் எரிய வேண்டும் என்று சொன்னான். நானும் தீர்ப்பிடேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்வார். என்ன சொல்வார்? இனிமேல் பாவம் செய்யாது. எனவே இரக்கமும் உண்டு நீதியும் உண்டு. சரிதான்? இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, நீதியின் தேவன் என்ன சொல்லுகிறார்? என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த தேவன் என்ன சொல்லுகின்றார்? அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? உடனே அம்மா நீ யார், உனக்கும் எனக்கும் என்ன பெண்ணே என்று சொல்லி அழைத்து ஓடி இருக்கணும்ல. ஏன் அற்புதம் செய்தாரு? எதுக்காக அற்புதத்தை செய்தாரு? உடனே தொட்டி முழுதும் தண்ணி நிரப்புங்கன்னு சொல்றாருல. ஏன் சொன்னாரு? அதுதான் தேவ அன்னையினுடைய மகிமை. ஏதோ இப்போ நீங்கள நானும் எவ்வளவு தேவனே மகிமைப்படுத்தோம்னு நினைப்போம், முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு இதைவிட மேலாக மகிமைப்படுத்த முடியாது. தன் தாயை மிகச் சிறப்பாக மகிமைப்படுத்தியிருக்கிறார். தன்னுடைய நேரம் என்று வரவில்லை என்று சொன்னவர் என்ன செய்கிறாரு? அந்த தாயினுடைய குரலை கேட்டு அதிசயத்தை செய்தார். அப்படி என்றால் இந்த தன்னுடைய தாயினுடைய வல்லமை என்ற ஜெபத்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கின்றார். அன்பு பிள்ளைகள், எனவே இந்த தாயினுடைய ஜெபம் எவ்வளவு மேலானது. எனவேதான் தாயிடம் நீங்கள் ஓடி நீங்கள் எதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவையெல்லாம் கேட்கப்படும் என்பதற்கு வேறு யாரும் சான்றல்ல, இறைமகனாகிய சுதனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த கானாவூர் திருமணத்திலே சாட்சியாக இருக்கிறார். அதனால உங்களுடைய ஜெபமாலை எதுவுமே ஒரு மணி கூட என்ன செய்யாது, வீணாய் போகாது என்பதை இந்த புதுமையிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். சரியா மக்களே? எனவே அன்பு பிள்ளைகளே, தேவ மாதாவிட்ட நீங்கள் எதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ எந்த ஜெபமும் வீணாய் போய்விட்டாங்க. நான் ஒருத்தர் ரொம்ப பாவியா இருக்கிறாரு, பாவியா. ஆனால் அவர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல விழுந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். நம்ம எல்லாரும் போய் ராத்திரி ஃபுல்லாக முட்டு போட்டு ஜபிக்கிறோம், ஆண்டவரே இயேசு சுவாமி அவருக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். ஆண்டவர் கொடுப்பார மாட்டாரா? அவர் பாவி, அவர் எழுதி பாவ சங்கீதனம் பண்ணாதான் உயிர் பிச்சை கொடுப்பேன்னு சொல்லுவாரா? யாருடைய ஜபத்தால்?
அதே போல நாமெல்லாம் பாவிகள், நாம் பலவீனமானவர்கள். ஆனால் அந்த தேவ அன்னையினுடைய பரிந்துரையால் நமக்கு என்ன கிடைக்குது? ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்குது. அதுக்காக தான் திருச்சபை சொல்லுது. அப்ப திருச்சபை தாயை உயர்த்துது என்றால், தாயின் பரிந்துரை கேட்குது என்றால் அது என்ன சொல்லுது? நாம் பாவிகள் என்று நம்மை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கிறது. இது புரியாம மாதாட்டம் ஜெபம் பண்ணோம் அப்படி இல்லை. அந்த மாதாட்டம் ஜெபம் பண்றதுக்கு மேல எவ்வளோ பெரிய ஒரு விசுவாச காரியம் இருக்குதால் பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம தாழ்த்துகின்றோம். அப்ப தேவனை கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். அவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற பொழுது அவளுடைய பரிந்துரையினால், நம்முடைய ஜெபத்தினாலே பாவியாகிய ஒருவருக்கு கடவுள் உயிர் கொடுக்க முடியும் என்றால், உயிர் பிச்சை கொடுக்க முடியும் என்றால், இந்த புனிதவதியான கடவுளை ஈன்றெடுத்த எந்த தாயுடைய ஜெபத்தினால் கடவுள் நம் மீது இரக்கம் கொள்வார மாட்டாரா? கொள்வார். அதைத்தான் புரிஞ்சு மாதாவை திருச்சபை நமக்கு மிகச்சிறப்பாக தாயாக தந்திருக்கிறார். சரிங்களா? எனவே தேவ மாதாவுடைய பரிந்துரை நாடி இந்த நாளிலே நம் அனைவரும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆமென். இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணகம் வாழும் இரக்கம் மிகு தந்தையே, உமது வழித்தோன்றலான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறை மக்கள் அனைவரையும் உள்ளடக்கும் பொருளாதார அமைப்பு முறைகளை உருவாக்க எடுக்கும் முயற்சிகளில் ஆயர், குருக்கள், கன்னியர், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து செயலாற்ற வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, அன்னை மரியாவின் பல்வேறு உன்னத குணங்களை எம் தாய்மார்களுக்கு அளித்து எந்த ஒரு கடினமான சூழலிலும் தியாக உள்ளத்தோடு அனைவரையும் காப்பாற்றும் அன்னையைப் போல எல்லா தாய்மார்களும் தியாக வாழ்வு வாழ தேவையான வரமருள உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, தம் வாழ்வையே உமக்களித்த அன்னை மரியாவை தூய்மையாய் பாதுகாத்து வந்தீரே. நாங்களும் உலக தீமைகள், சோதனைகள் வரும்போது உம் துணையை நாடும் தெய்வ பயத்தை எமக்கு தந்து உம்மில் என்றும் நிலைத்து வாழும் ஞானத்தை தந்தருள வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். இதோ உமது அடிமை என்று தன் வாழ்வையே உமக்களித்த அன்னை மரியாதை போன்று நாங்களும் உலக தீமைகள், சோதனைகள் வரும்பொழுது ஆண்டவரின் துணையை நாடும் தெய்வ பயத்தை எமக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் இறைவா, எம் பங்கில் உடல் நோய், மனநோய் உள்ளவர்கள், ஏழைகள், அனாதைகள், முதியோர் அனைவரும் எல்லாம் வல்ல உமது தெய்வீக ஆற்றலால் அமைதி, சமாதானத்தை அரும்படி தூய லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த தந்தையே, பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நோக்கி எழுப்பியிருக்கிற மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து பிள்ளைகள் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Amen.
சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களதுமாக்கி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு இறங்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் நன்மைக்காகவும் உமது கையில் இருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. இரக்க மிகுந்த தந்தையே இறைவா, தேவன்னையை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயாகிய புனிதலூர்து மாதாவுடைய பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் நிலைத்ததால் எங்கள் அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தம்முடைய கன்னிமையும் ஆட்சியிலே நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய பெருமையை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரை இனிமையாகவே தூயவர் அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து வேண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உமது
உமது வாழ்வு தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண இந்த ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும். நம்மை தாழ்மையுடன் வந்தாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூறுதலும் உம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஸ்டீபன் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும். தந்தையும் திருமுறை நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக ஆண்டவரை இன்றைய நாளிலே திருமணம் ஒப்புக் கொடுக்கின்ற தேவ இரக்கம் புஷ்பராணி குடும்பத்திற்காக ஆண்டவரை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றோம். நீ நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக இன்னும் பங்கு தந்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, விரைவாக இன்னும் நல்ல முறையில் சுகம் பெற்று திடம்படைந்து வலுப்பெற்று ஆண்டவரே கிருபையினால் அவரை எழுப்பி விடுவீராக. சதைகளும் எலும்புகளும் ஆண்டவரே உடைய இரத்தத்தினால் சுகம் பெறுவதாக, வலுப்பெறுவதாக, திடம் பெறுவதாக. மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உடைய திருமுக ஒளியோடு ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமுருடமை வந்தாகும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தபடி விண்ணக தந்தையை நோக்கி நம் கைகளை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, சமாதானத்திற்காக அமைதிக்காக ஜெபியுங்கள். அன்பு இயேசுவே, எங்கள் உள்ளத்திலும் எங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் எங்கள் ஊரிலும் உம்முடைய தெய்வீக அமைதியை தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சமாதி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர்.
செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் நுழைந்து நடக்கிற நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலவடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் அருள் தரும்
அன்பார்ந்த இறைமக்களே, பிள்ளைகள் அனைவருக்கும் நம்முடைய தேவதாயினுடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சிறிதாக கைதட்டி நம்முடைய மகிழ்ச்சியை திருவிழா கொண்டாடியாச்சு. ஆண்டவருக்கு நன்றி. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உம்முடைய கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித லூர்து மாதாவினுடைய திருவிழாவில மகிழ்வுறுகின்ற நாங்கள் அதை அன்னையை கண்டு பாவித்து எங்களுடைய மீட்பின் மறை உண்மைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவதாயனுடைய அன்பு பாதுகாவலில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.